ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியா இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து கம்பல்சரியாக 10 இயர்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணுமா. கேர்ள்ஸும் கண்டிப்பாக கொஞ்ச நாளாச்சும் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கணுமா. பட் ஆனால் சவுத் கொரியாவில் 2 இயர்ஸ் மட்டும் பாய்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணால் போதுமா. கேர்ள்ஸ் வந்து இஷ்டப்பட்டால் மட்டுமே மிலிட்ரி சர்வீஸ் பண்ணலாமா. நார்த் கொரியாவில் 45% மக்கள் எல்லாரும் ஏழையாக தான் இருக்காங்களாம். பட் ஆனால் சவுத் கொரியாவில் 10% கீழே உள்ள மக்கள் தான் ஏழையாக இருக்காங்களாம். நார்த் கொரியாவில் பைபிள் வச்சுருந்தாலே அவங்கள வந்து சுட்டு போட்டுருவாங்களாம். பட் ஆனால் சவுத் கொரியாவில் பாதி % கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்காங்களாம். நார்த் கொரியா மக்கள் 2G நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். கொஞ்சம் பெரிய ஆளுங்க தான் 3G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்களாம். அதுலேயும் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், கூகுள் அந்த மாதிரியான எந்த ஆப்பும் யூஸ் பண்ண முடியாதா. அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா. அப்படி இல்லைன்னா அவங்கள சுட்டு போட்டுருவாங்களாம் சவுத் கொரியாவில். பட் ஆனால் சவுத் கொரியாவில் வேர்ல்ட் லெவல் ஃபாஸ்ட்டான நெட்வொர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதாவது நம்ம வேர்ல்டில் அவங்க தான் 5G நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நார்த் கொரியா மக்கள் அந்த ஊர் எல்லையை தாண்டினாலே சுட்டு போட்டுருவாங்களாம். பட் ஆனால் சவுத் கொரியா மக்கள் எங்கேனாலும் சுதந்திரமாக போகலாமா. ஸோ நார்த் கொரியாவில் நடக்கிற எலெக்ஷனில் கண்டிப்பாக 100% ஓட் பண்ணியிருக்கணுமா. அப்படி இல்லைன்னா அவங்கள சுட்டு போட்டுருவாங்களாம். அண்ட் அதில் ஒருத்தர் மட்டும்தான் நிற்பாங்களாம். அதுதான் நம்மளுடைய கிங்டம். நெக்ஸ்ட்டு சவுத் கொரியாவில் எவ்வளோ பேர்னாலும் நிற்கலாமா. எல்லாரும் ஓட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இதில் நம்ம என்னென்னா நம்ம வந்து ஒரு நரகத்தையும் சொர்க்கத்தையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த நார்த் கொரியாவையும் சவுத் கொரியாவும் நாம் இன்றைக்கி கம்பேர் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட இதில் பார்க்கும்போது எனக்கு இந்த சவுத் கொரியாவை தான் பிடிக்கும், நார்த் கொரியாவை பிடிக்காது. நான் நினச்சிக்குவேன், ஏன்னா நம்ம நார்த் கொரியாவை பிடிக்காமல் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ நம்ம ஜாலியாக நம்மளுடைய கிடைச்ச லைஃப்பை நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.